இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நீ உன் கண்ணில் இருக்கிற துரும்பை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்ப்பது என்ன? இங்கே பாருங்கள், நம்மளுக்குள்ள அநேக பாவங்கள் அக்கிரமங்கள் இருக்குது. நம்ம அநேகருக்கு போய் கரை சொல்லுவோம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணில் இருக்கிற துரும்பு எடுத்து வெளியே போடுப்பா, அப்புறமா மற்றவங்களுடைய கண்ணில் இருந்து துரும்பு எடுத்து போடு, உன் சகோதரனுடைய கண்ணிலேருந்து எடு, உன் மேலே குறை வச்சுன்னு அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணாத அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். நம்ம அப்படியே நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நீ உணராமல், அந்த உத்திரம் அதில் உன் கையில் பிரச்சனை இருக்குது, அதை நீ உணராமல் உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அவன் இப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், அதை சொல்லத்துனா நம்ம எப்படி இருக்கிறோம் முதலாவது அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் உணர்த்துறார். நம்ம என்ன பண்ண, முதலாவது நம்மளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், சிறப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு மற்றவங்களுக்கு நம்ம சிறப்படுத்த வார்த்தையை பேச வேண்டும். ஆண்டவர் இந்த நாளிலே குறிக்கிற வார்த்தை, முதலாவது நீ என்ன பண்ண, உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை நீ உணராமல், முதல்ல உன்னுடைய செய்கைகளை, உன் நடக்கைகளை நீ பார்க்காமல் அநேகர்களுக்கு நீ சொல்லுவது தவறான காரியம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம எப்படி பண்ணோம், மனம் திரும்பி கொள்ள வேண்டும், தகுந்த மாதிரி நம்ம நடந்து கொள்ள வேண்டும். மற்றவங்களை பற்றி குறை சொல்வது, மற்றவங்களை மேட்டுமையாக பேசுவது, அதெல்லாம் தகுத்து விட வேண்டும். முதலாவது நம்ம திருத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மளுக்கு தான் சொல்கிறார். இதை கேட்கிற அன்பு சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட தவறு இருக்குமேனால் சரி செய்து கொள்வோம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை நீ உணராமல் உன் சகோதரனின் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன அப்படின்னு நம்ம யாரை பற்றியும் பார்க்காதபடிக்கு நம்ம தேவனை நோக்கி பார்த்து அந்த வகையில் நல்ல போது நம் வாழ்க்கை சிறப்படும், அநேகரை நம்ம சிறப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.